தேவ சமூகம் எப்பொழுதுமே நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. தேவ சமூகத்தில் தான் நம்ம பலன் அடைய முடியும். எப்பொழுதெல்லாம் நம்ம தேவ சமூகத்துக்கு கூடி வருகிறோமோ அப்பொழுதுதான் நமக்கு ஒரு புது பலன், ஒரு புது கிருபை, ஒரு புதிய ஆசீர்வாதம், நன்மை நமக்கு எப்பொழுதும் கிடைக்கிறதா இருக்கிறது. எப்பொழுதுமே தேவ சமூகத்துல வரும்போது ஆண்டவர் அவர் சமூகத்தை தேடி வருகிறவர்களை ஒருபோதும் வெறுமனே அனுப்புகிற தேவன் அல்ல. அவர் பூமியில மனுஷ ரூபத்தில் அவர் வாழும் போதும் கூட அவர் சமூகத்தை தேடி வந்த ஒவ்வொருவருக்கும் நன்மையினால் அவர் நிரப்பின தேவன். அதனால் அவர் தேவையான நன்மைகளை தந்து ஒரு குறைவில்லாமல் அவருக்கு என்ன எதிர்பார்த்து அவருடைய சமூகத்துக்கு தேவ பிள்ளைகள் தேடி வருகிறார்களோ அந்த நன்மைகளை அவர் தந்து அவர்களை திருப்தி அடைந்தவர்களாய் விடுதலையாக்கினவர்களாக தான் அனுப்பினார். அதனால ஒருபோதும் தேவ சமூகத்தை தேடி போகிறோம் நமக்கு என்ன கிடைக்கும் என்று நம்ம ஒரு அவிசுவாசம் நமக்கு தேவையே இல்லை. என்னை விருதாவாய் தேடுங்கள் என்று யாக்கோபின் சந்ததிக்கு சொன்னதில்லை என்று ஏசாயால நம்ம பார்க்கிறோம். அவரை நம்ம தேடி வருகிறது ஒருபோதும் விருதாவாய் போகாது. அதனால கூடுமான வரைக்கும் நாம் தேவ சமூகத்தை வாய்ப்பு இருக்கும்போது நாம் அசட்டை பண்ணாமல் அதை புறக்கணிக்காமல் இருப்பது நல்லது. எப்பொழுதுமே கூடுமான வரைக்கும் நம்ம எப்பொழுதுதான் நமக்கு வாய்ப்பு இருக்கோ, வேற எதுவும் முக்கியமான வேலை இல்லாவிட்டால் நம்ம தேவ சமூகத்துல வந்து நம்ம அவரை பணிந்து கொள்வது மிகவும் நல்லது. ஆனா ஒரு தடவை நம்ம தேவ சமூகத்தை நம்ம விட்டு விட்டோமானால் அன்றைக்கு கிடைக்க வேண்டிய அப்புறம் அதுக்கப்புறம் அந்த வாரம் முழுவதும் கிடைக்க வேண்டிய நன்மைகள், கிருபைகள், ஆசீர்வாதங்களை நாம் தவற விடுகிறதாய் காணப்படுகிறது. அதனால எப்போ அநேக ஜனங்கள் இப்படிதான் இருக்கிறாங்க. ஏதாவது சாக்கு போக்கு சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருந்தா போதும், உடனே அந்த தேவ சமூகத்தை விட்டு விடுறதுக்கு, லீவ் போடுறதுக்கு, கட்டடிக்கிறதுக்கு இப்படிதான் பிரயாசப்படுறாங்க. அவங்களுக்கு தேவ சமூகத்துல வந்து உட்கார்ந்து இருக்கிறத விட அநேக ஜனங்களுக்கு உலகத்தின் காரியத்துல கவனம் செலுத்துறதுல பிரியப்படுகிறார்கள். அப்படி அல்ல. தேவ சமூகம் ஒருபோதும் நம்மளை வெறுமனே திரும்பி அனுப்பாது. தேவ சமூகம் எப்பொழுதுமே நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது, கிருபைகளை நமக்கு தருகிறதா இருக்கிறது. புது கிருபை, புதிய நன்மை, புதிய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் தந்து நம்மளை பலப்படுத்துகிறதா இருக்கிறது. அதனால எப்பொழுதுமே தேவ சமூகத்தை நம்ம முடிந்த அளவுக்கு நாம் அதை புறக்கணிக்காமல் இருப்பது மிகவும் நல்லதா இருக்கிறது. சரி, ஒரு காரியம் கூட நம்ம வாசிக்கலாம். தானியேல் புத்தகம் 6வது அதிகாரம் 16வது வசனம் வாசிக்கலாம். நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, நன்றியோடு துதிக்கிறோம். இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் எங்களோடு இடைபடும்படியாய் எங்களுக்கு தேவையான நன்மைகளை, ஆசீர்வாதத்தை இந்த வார்த்தையின் மூலமாய் நீர் எங்களை தந்தருளும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் ஆவியானவர் வெளிப்படுவீராக. அடியனை மறைத்துக் கொள்ளும். பேசுகிற வார்த்தைக்கு அடியனை உட்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்று இது ஒரு தேவனை அறியாத ஒரு புறஜாதியான ஒரு ராஜா சொல்லுகிறார். அந்த ராஜா சொல்லுகிறதாய் காணப்படுகிறது. பாருங்க, எத்தனையோ காரியங்கள்ல நம்ம 11 மாதங்கள் நம்ம கடந்து வந்திருக்கிறோம். இவ்வளவு காலம் நம்ம கடந்து வருகிறோம். இந்த வருஷம் முழுவதும் எவ்வளவோ நமக்கு எதிரான தீமைகள், பொல்லாப்புகள், எல்லாம் மனுஷனுடைய தீமைகள், மனுஷனுடைய தீமையான எண்ணங்கள், நமக்கு விரோதமாய் சொல்லப்படுகிற அவச்சொல்கள், பலிகள், இப்படி எத்தனையோ காரியங்கள் நமக்கு விரோதமா இந்த வருஷம் முழுவதும் சொல்லப்பட்டிருக்கலாம். அதை நாம் கடந்து வந்திருக்கலாம். இல்லைன்னா ஒரு மோசமான ஒரு சூழ்நிலை, ஆபத்துகள், இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றிலிருந்தும் நம்ம ஒருவேளை கடந்து வந்திருக்கலாம். அது எல்லாவற்றிலும் நமக்கு விரோதமாய் தீமை செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட செய்யப்பட்டிருக்கலாம். ஆனாலும் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் எல்லாவற்றிலிருந்து நம்மளை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த ராஜா கேட்கிறாரு. 20வது வசனத்தை வாசிக்கும் போது, ராஜா கெபியின் கிட்ட வந்தபோது துயர சத்தமாய் தானியேலை கூப்பிட்டு, தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே,
நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கங்களுக்கு தப்புவிக்க வல்லவராய் இருந்தாரா என்று கேட்கிறார் இந்த ராஜா. பாருங்க, ராஜாக்கு கூட ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தானியேலுடைய தேவன் பெரியவர், தானியேல் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன், அவர் எல்லாவற்றிற்கும் தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை அந்த புறஜாதியாகிய அந்த ராஜா தரியவே அறிந்திருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த எவ்வளவு ஒரு காரியம். அந்த ஆண்டவர் எவ்வளவு பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்திருப்பார். ஆனால் அந்த ராஜாக்கு, புறஜாதி ராஜாக்கே இப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை அந்த ஆண்டவரை குறித்து, தானியேலின் தேவனை குறித்து வந்திருக்கும். பாருங்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிறதே. ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, இந்த இடத்துல ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில தானியேலை சிங்க கெபியில போட வேண்டும். ராஜாவை வணங்காத, ராஜாவை ஆராதிக்காத, தொழுது கொள்ளாத இவர்களை சிங்க கெபியில போட வேண்டும் என்று இவர்களுக்கு விரோதமாய் செய்யப்பட்ட ஒரு சதி. எது? மற்றவர்கள் இவனை பிடிக்காத, தானியேலை பிடிக்காத நபர்கள் செய்த சதினால இந்த தானியேலை கொண்டு போய் ஒரு சிங்க கெபியில போடுவதற்கு இவர்கள் ஆயத்தம் பண்ணுகிறார்கள். பாருங்க, ராஜாக்கான பிடிக்கல அதை செய்வதற்கு. ராஜா எப்படியாகிலும் தானியேலை தப்புவிக்கணும் இந்த ஆபத்துல இருந்து அப்படின்னு தான் அவர் மிகுந்த பிரயாசப்படுகிறார் அந்த ஆளு ராஜா. ஏன்னா தானியேல் மேல அவ்வளவு நம்பிக்கை இருந்தது, ஒரு நல்ல எண்ணம் இருந்தது. தானியேலுக்குள் இருக்கிற ஆவி தெரிந்து, விசேஷித்த ஆவி இருக்கிறது, தானியேலுடைய தேவன் பெரியவர் என்பதை அவன் அறிந்திருந்ததுனால, ஏன்னா தானியேல் அந்த ராஜ்யத்திலேயே ஒரு சிறந்த ஞானி, எல்லா ஞானிகளை விட ஒரு சிறந்த ஞானியாகவும் இருந்ததுனால அவனுக்கு நல்லாவே ராஜாவுக்கு தெரியுது, இவன் மேல், இந்த தானியேல் மேல் பொறாமையினால இவர்கள் இவனுக்கு விரோதமாய் செய்கிறார்கள் என்று அவனுக்கு நல்லா தெரியுது. ஆனாலும் ராஜாவுடைய கட்டளை, அந்த தேசத்துடைய பிரமாணங்கள், ராஜா ஒரு கட்டளை இட்டானா யாரும் மீறக்கூடாது என்பது பிரமாணமா இருக்கிறது. ஆனால் வேற வழி இல்லை. ஆனாலும் அவரை எப்படியாவது காப்பாற்றலாம் என்பது மிகுந்த பிரயாசம் பண்ணி கொண்டே இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனாலும் அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை ராஜாவால. வாங்க 14வது வசனத்தை வாசிக்கும் போது, ராஜா இந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கு மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டிருந்தான். ஒரு புறஜாதியாகிய ராஜா அவனை, தானியேலை காப்பாற்றுவதற்கு மிகுந்த பிரயாசப்படுகிறான். ஆனாலும் ஒன்றும் செய்ய முடியவில்லை. சில நேரங்கள் ஆண்டவர் இப்படிப்பட்ட சோதனைக்கு நம்மளை ஒப்பு கொடுத்துருவார் சில நேரங்கள்ல. அப்போ ஒருவேளை நமக்கு விரோதமாய் இப்படிப்பட்ட செய்கைகள், மற்ற ஜனங்கள் நமக்கு விரோதமாய் செய்கிறது உண்டு. நம்மளை எப்படியாகிலும் நம்மளை அவமானப்படுத்தணும், நிந்திக்கணும், இல்லைன்னா நம்ம விழுந்து போகணும் தான் இன்னைக்கு அநேக ஜனங்கள் நம்மளை எதிர்பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். பார்க்கிறவங்களாம் அநேக, எந்த மனுஷனும் ஒரு நல்லவர்களாய் தெரியவில்லை. எல்லா மனுஷனும் நம்ம கெட்டு போகணும், விழுந்து போகணும், இப்படிதான் எதிர்பார்க்கிறாங்க. குடும்பத்துல கூட சில காரியங்கள் இப்படிலாம் நடக்கிறது உண்டு ஒரு குடும்பத்துக்குள்ள. ஆனாலும் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மளை எல்லாவற்றுக்கும் தப்பிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, இந்த தானியேல் அப்படிப்பட்ட சூழ்நிலை வருகிறது. அந்த ராஜா அவரே சொல்லுகிறார், அப்பா வேற வழி இல்லை, நான் இதை செய்ய வேண்டிய ஒரு சூழ்நிலை விட்டது என்று சொல்லி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன். அவர் ராஜா 16வது வசனத்துல முதல்ல இருந்து பார்க்கும்போது, அப்பொழுது ராஜா கட்டளையிட்ட அவர்கள் தானியேலை கொண்டு சிங்க கபியில போட்டார்கள். அந்த சிங்க கபியில போட்டாங்க. அவர் உள்ள எட்டி பார்த்து சொல்றாரு, ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் நிச்சயமாய் தப்புவிப்பார் என்று சொல்றார். நம்ம அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் ராஜாவின் கைக்கும் நம்மளை அக்னிக்கும் நம்மளை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, ஒரு சூழ்நிலை அந்த சாத்ராக், மேசாக், ஆபேத்நேகோ போன்ற அவர்களுக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வருகிறது. அங்க நேபுகாத் நேச்சாரும் இதே வார்த்தையை அவன் சொல்லுகிறதை நம்ம பார்க்க முடியும். அவரும் அவர் வாயினால சொல்லுவார், இவ்விதமாய் அதாவது 3வது அதிகாரம் 29வது வசனத்தை கடைசி போய் வாசிக்கும் போது, இவ்விதமாய் ரட்சிக்கத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை என்று சொல்கிறார். இப்படி செய்யத்தக்க தேவன் வேறு ஒருவரும் இல்லை. தம்முடைய ஜனத்துக்காக ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்காக எதுனாலும் செய்வார்.
அவர் தப்பு வைப்பதற்காக, நம்முடைய பிள்ளைகளை அவர் ஆசீர்வதிப்பதற்காக அவர் எது வேணாலும் அவர் செய்வார். செய்வதற்கு அவர் ஆயத்தமா இருக்கிறார். விட்டு கொடுக்கவே, தம்முடைய பிள்ளைகளை எந்த இடத்திலும் அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார். நம்ம ஒருவேளை தவறு செய்திருந்தால் கூட, ஒருவேளை நம்ம ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம் செய்திருந்தால் கூட, ஆண்டவர் எப்பொழுதும் நம்மளை விட்டு கொடுக்கவே மாட்டார். ஒருவேளை நம்மளை சிக்ஷித்து நம்மளை சரி பண்ணுவாரே ஒழிய, எந்த விதத்திலும் சத்துரு கையில நம்ம அழிந்து போவதற்கு ஆண்டவர் தம்முடைய ஜனத்தை, தம்முடைய பிள்ளைகளை அவர் விட்டு கொடுக்கவே மாட்டார் என்பதை நம்ம அறிந்திருக்க வேண்டும். முதல் காரியம், தானியேலையும் அவனுடைய சாத்ராக் மேஷாக் போன்ற அவருடைய நண்பர்களையும் ஆண்டவர் ஏன் அவர்களை ஆண்டவர் காப்பாற்றுகிறார் என்று நம்ம பார்க்கும்போது, முதலாவது காரியம், தானியேல் 3வது அதிகாரம் 28வது வசனம் வாசிக்கலாம். போதும். அவரையே நம்பி, கர்த்தரையே நம்பி அவர்கள் தங்களுடைய சரீரத்தையும் அவர் ஒப்பு கொடுத்ததினால் அவர்களை அவர் காப்பாற்றினார் அப்படின்னு அவனே சொல்றான். தம்முடைய தாசரை அவர் விடுவித்தார். அதுக்கு முன்னாடி 17வது வசனத்தை வாசிக்கும் போது, நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் எரிகிற அக்னிக்கும் அக்னி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதும் இல்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை நாங்கள் பணிந்து கொள்வதும் இல்லை என்று என்கிற ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். அவர்கள் முதலாவது அவருக்குள்ள இருந்த அந்த நம்பிக்கை, விசுவாசம், கர்த்தரை நாங்கள் தெய்வமாய் ஆராய்த்து கொண்டிருக்கிறோம், கர்த்தரை தவிர நாங்கள் எந்த தெய்வத்தையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம், ஆராதிக்க மாட்டோம். எந்த சூழ்நிலை வந்தாலும் அதற்கு நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம், நாங்கள் அதுக்கு இணங்க மாட்டோம். அதனால்தான் அவர் சொல்றாரு, கர்த்தரையே நம்பி வேறொரு தேவனை சேவித்து பணியாமல் கர்த்தரையே நம்பி ராஜாவின் கட்டளை தள்ளி தங்கள் சரீரங்களை ஒப்பு கொடுத்ததினால். அவர் எவ்வளவு தைரியமாய் அந்த இடத்துல சொல்லுகிற, கர்த்தரை நம்பி சொல்லுகிறாங்க, நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். அவர் ஒருவேளை அவங்களை தப்புவிக்காவிட்டாலும் நாங்கள் நீர் வைத்திருக்கிற உங்க சிலையை நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம். அவர் தப்புவிக்காட்டம் போனாலும் சரி, நான் அழிந்து போனாலும் சரி, நான் இதை விட்டு நான் மாற மாட்டேன். நான் என் தேவனாகிய கர்த்தரை தவிர நாங்கள் வேறு யாரையும் நாங்கள் பணிந்து கொள்ள மாட்டோம் என்று உறுதியாய் சொல்கிறான். இந்த நம்பிக்கை தான் தம்முடைய தாசரை ஆண்டவர் விடுவித்தார், தம்முடைய தூதர்களை அனுப்பி விடுவித்தார் என்று நேபுகாத் நேச்சார் சொல்லுகிற அளவுக்கு அவங்களுடைய வார்த்தை இருந்தது. அங்க இருக்கக்கூடிய சம்பவங்கள், சூழ்நிலைகள் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, அந்த வைராக்கியம் நமக்குள் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். நம்ம தேவன் நம்மை விடுவிக்க வேண்டும், இந்த காரியத்திலிருந்து விடுவிக்க வேண்டும், இந்த காரியத்திலிருந்து நம்மளை தப்பு வைக்க வேண்டும் என்று நம்ம ஆண்டவரிடத்துல எதிர்பார்க்கிறோம். ஆனா எதிர்பார்த்தாலும் நாம் எப்படி அந்த சூழ்நிலையில் நடந்து கொள்கிறோம்? ஒருவேளை ஆண்டவருக்கு சில காரியங்களை சமரசம் பண்ணி கொள்கிறோமா, இல்லைன்னா ஆண்டவருடைய காரியத்துல நாம விட்டு கொடுக்கிறோமா, எப்படி நம்ம நடந்து கொள்கிறோம்? கர்த்தருடைய காரியத்துல வைராக்கியமா, கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல நாங்கள் வைராக்கியமா இருக்கோம். இது நான் செய்யவே மாட்டேன், இது எனக்கு என்னுடைய ஆண்டவருக்கு இது பிரியமில்லாத காரியம், இது புறம்பான காரியம், இப்படிப்பட்ட காரியங்களை நான் செய்யவே மாட்டேன் என்று சொல்லி நாம் உறுதியாய் நிற்கும் போது, நாம் அவரையே நம்பி நிற்கும் போது, தேவன் அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்தும் அந்த பிரச்சனையான சூழ்நிலையிலிருந்தும் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார், தப்பிவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். இந்த சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களை அவர் அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவுடைய கைக்கும், அவன் சொல்ற அக்னி ஜுவாலைக்கும், எரிகிற அக்னி ஜுவாலைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார்னு சொல்கிறார். நம்மளை எந்த இடத்துல இருந்தும் அந்த இதெல்லாம் நம்ம சாதாரணமா வாசித்து போயிருந்தோம். அந்த சூழ்நிலையை பார்க்கும்போது, அதாவது சமஸ்த அந்த ராஜ்யத்தில் உள்ள அவ்வளவு பேரும் பணிந்து கொள்றான், ஒருவரும் பணிந்து கொள்ளாமல் இருக்க முடியாது. அப்படி பணிந்து கொள்ளலாம், கொல்லப்பட வேண்டும். அப்போள்ள ராஜாக்கள்லாம் கொடூரமானவர்கள். ராஜாக்களுடைய ஆட்சியெல்லாம் அவங்க நினைச்சா யாருனாலும் கொல்லலாம், யாரும் கேள்வியே கேட்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை. இப்ப இருக்கிற மாதிரி ஈவிரக்கம் சட்டத்திட்டங்கள்லாம் ஒன்றும் கிடையாது. ராஜா என்ன சொல்றானோ அதுதான். அது நடக்கலைன்னா ஒன்றே யாருனாலும் கொல்லலாம், அங்க கேள்வி கேட்கறதுக்கே ஆளே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில எதிர்த்து பேசி கர்த்தருக்காய் அவர்கள் நின்றார்கள் என்று பார்க்கிறோம். அந்த நம்பிக்கை அவர்களை காப்பாற்றினது என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, இன்னொரு காரியம், 2 சாமுவேல் 22வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம்.
தேவன் நான் நம்பியிருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடமும் என் ரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக ரட்சிக்கிறவர் அவரே. தேவன் நான் நம்பி இருக்கிற துருகம். அவர் தாவீது சொல்லுகிறார் அந்த இடத்துல, சங்கீதக்காரனாய் தாவீது, தேவன் நான் நம்பி இருக்கிற துருகமும் என் கேடகமும் என் ரட்சணிய கொம்பும் என் உயர்ந்த அடைக்கலமும் என் புகலிடம் என் ரட்சகருமானவர். என்னை வல்லடிக்கு நீங்களாக்கி ரட்சிக்கிறவர் அவரை. என்னை எல்லா வல்லடிக்கும் எல்லா தீமையான காரியத்திற்கும் என்னை விலக்கி ரட்சிக்கிறவர், தீமையான காரியத்துக்கு என்னை விலக்கி காப்பவர் அவரே என்று தாவீது சொல்கிறார். ஏன் இவர் சொல்லுகிறார் பாருங்க, சவுலுடைய கைக்கு அவர் ஜீவன் தப்புவதற்காக ஓடிக்கொண்டிருந்தார். அதாவது சத்ரு ஒருவேளை தாவீதை எதிர்த்திருந்தார்கள, ஒருவேளை அவருக்கு விரோதிகள் புறஜாதியில உள்ள ஒரு விரோதிகள் ஒருவேளை தாவீதை எதிர்த்திருந்தால் தாவீதை நிச்சயமாய் அவரோடு போர் செய்து அவரை ஜெயித்திருப்பார். அவரை கட்டாயம் அவரை ஜெயித்து அவர் அவங்களை இல்லாமல் ஆக்கியிருப்பார். ஆனா இப்ப என்னன்னா, இவர் தொட முடியாத ஒரு ஆள் இவரை எதிர்த்து கொண்டிருக்கிறார். இப்போ அந்த சூழ்நிலையில இவர் அவரை எதிர்த்து போராடவும் முடியாது, அவரை கொன்று போடவும் முடியாது. அவரை முன்னு செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை, இக்கட்டான ஒரு சூழ்நிலை ஆண்டவர் அவரை கொண்டு வந்து நிறுத்தியிருந்தபடினால் அவருக்கு ஜீவன் தப்பி ஓடுவதை தவிர வேறு அவர் ஒண்ணுமே செய்ய முடியாது. ஆனா அவர் நடிச்சிருந்தா யுத்தம் பண்ணலாம், இவரோட கூட யுத்த வீரர்கள் இருக்கிறாங்க, ஆட்கள் இருக்கிறாங்க, யுத்தம் பண்ணலாம். ஆனா அதை தேவன் விரும்பவில்லை. தேவன் அவர் யுத்தம் பண்ணி சவுலை கொண்டு விட்டு ராஜ்யபாரத்துக்கு வர வேண்டும் என்பதை அவர் விரும்பவில்லை. அதை தாவீது அறிந்திருந்தார். தாவீது அவரை கொல்வது, அந்த சவுலை கொல்வது தேவனுடைய சித்தம் அல்ல என்பதையும் அறிந்திருந்தார். அதனால்தான் அந்த இடத்துல அவர் சவுல் மேல் யுத்தம் பண்ணுவதற்கோ சவுலை கொல்வதற்கோ எந்த விதமான முயற்சியும் எடுக்காமல் அவர் ஜீவன் தப்புவதற்கு மாத்திரம் அவர் ஓடிக்கொண்டே இருந்தார் என்று பார்க்கிறோம். சில நேரங்கள்ல சில சூழ்நிலை நம்ம இப்படி அமைகிறது உண்டு. நமக்கு எதிராக மனுஷர்களோ மற்ற யார்களோ எழும்பி இருக்கும் போது நம்ம அவங்க எதிராக ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணுமே செய்யாம நம்ம அமைதலாய் ரொம்ப சகித்துக்கிட்டு பொறுமையாய் போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் வரும். அவங்க எதிராகி கூட ஒரு வார்த்தை கூட நம்ம பேசவும் முடியாது. பேச முடியாத சூழ்நிலை நமக்கு உருவாயிருக்கும். தேவன் அதை விரும்ப மாட்டார். அவங்க எதிராக பதிலுக்கு பதில் நம்ம சண்டை போடுவதற்கோ இல்லைன்னா பதிலுக்கான பழி வாங்குதலான காரியங்களை நம்ம செய்வதற்கோ ஆண்டவர் ஒருபோதும் விரும்ப மாட்டார். சில நேரங்கள்ல இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை நமக்கு இருக்கும். அதுபோல தாவீது அவனுடைய மகன் அப்சலோமுக்கு ஒரு பயந்து அவன் ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. அவரும் பயந்து, அப்பொழுது சொந்த மகன் அவனை எடுத்து அவன் பண்ணி ஜெயிக்கலாம், ஆனாலும் அவனுக்கு விரோதமாக யுத்தம் பண்ண முடியாமல் அவர் அரண்மனையை விட்டு வனாந்தரத்துக்கு ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த தாவீதுக்கு வந்தது. பாருங்க, சில நேரங்கள் எவ்வளவு யுத்தம் பண்ணின தாவீது, எவ்வளவு சத்துருக்களை ஜெயித்த தாவீது, பெலிஸ்தர்களை ஜெயித்தவர், அமலேக்கியர்களை ஜெயித்தவர், எவ்வளவு யுத்தங்களை செய்து ஜெயித்த தாவீதால தன் மகனோடு யுத்தம் பண்ண முடியல. மகனுக்கு பயந்து அவர் வனாந்தரத்துல ஓட வேண்டிய, ராஜ்யபாரத்தை விட்டு அரண்மனையை விட்டு வனாந்தரத்துல ஓட வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது என்று பார்க்கிறோம். அப்படிப்பட்ட சில நேரங்கள்ல இந்த சூழ்நிலை நமக்கு ஏற்படுகிறது உண்டு. கர்த்தர் அதை நமக்கு அனுமதிக்கிறது உண்டு சில நேரங்கள்ல. அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம ஒண்ணுமே செய்ய முடியாது. எவ்வளவு கோபங்கள், நமக்கு வருத்தங்கள், வியாகுலங்கள் எல்லாமே இருந்தாலும் சரி, அமைதலாய் நம்ம போக வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் நமக்கு இருக்கும். யாருக்கு விரோதமாய் ஒன்றும் நம்ம செய்யவும் முடியாது, பேசவும் முடியாது, யுத்தம் பண்ணவும் முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆனாலும் கர்த்தர் நல்லவர். நம்மை அவங்களுடைய கைகளுக்கு விடுவிப்பதற்கும் அவங்க கையிலிருந்து அந்த ரட்சிப்பதற்கும் நம்முடைய ஆண்டவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை அவர்களுடைய கையிலிருந்து தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவர். சவுல் எத்தனையோ முறை அவன் நெருங்கி இருந்தாலும் சவுளுடைய கையில மாட்டாதபடிக்கு தாவீது எல்லா சூழ்நிலையிலிருந்தும் அவரை காப்பாற்றினார் என்று நாம பார்க்கிறோம். அதுபோல தன்னுடைய மகனுடைய கையிலிருந்தும், சொந்த மகனுடைய கையிலிருந்து அவர் காப்பாற்றினார் என்று பார்க்கிறோம். கண்டுபிடிக்கவே முடியல. யார் தேடினாலும் சரி, எலியாவை கொல்லும்படி அவன் யேசபேல் தேடிக்கொண்டிருக்கும் போது ஆண்டவர் எலியாவை அவருடைய தேசத்திலேயே ஒழித்து வைத்தார் என்று நாம பார்க்கிறோம். அவளுடைய தேசத்திலேயே ஒழித்து வைத்தார். செய்கேம்ல யாருடைய கண்ணிலும் ஊர் உலகம் முழுவதும் எகிப்து வரைக்கும் தேடிக்கொண்டிருந்தால் ஆட்களை அனுப்பி எல்லா இடமும் தேசம் முழுவதும் மூளை முடுக்கெல்லாம் தேடிக்கொண்டிருக்கிறார் ஆட்களை அனுப்பி. ஆனா அந்த எலியாவை ஆண்டவர் அவருடைய சொந்த தேசத்துல அவளுடைய சொந்த ஊர்ல கொண்டு போய் மறைத்து வைத்திருந்தார். யாருடைய கண்ணிலையும் படாத அளவுக்கு. அப்படி தேவன் தப்பு வைப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். தம்முடைய ஜனங்களை எல்லா சூழ்நிலைக்கும்
அவர் தப்புவிக்க போதுமானவர். அப்படிப்பட்ட தேவனை நாம் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை தப்புவிப்பதற்கு அவர் போதுமானவராக. இன்னொரு காரியம் பாருங்க, 2 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 5வது வசனத்தை வாசிக்கலாம். எசேக்கியா ராஜாக்கு ஒரு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒரு சோதனை வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். அசீரியா ராஜா, அவங்க சேனைகள், அந்த அவர்கள் இஸ்ரவேலை சுற்றிலும் அவள் முற்றுகை போட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது எசேக்கியா காலத்துல இப்படி ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை, ஒன்றுமே செய்ய முடியல, திரளான கூட்டம், அவனுடைய சேனை ரொம்ப பெரியது. இஸ்ரவேலுடைய அந்த சேனையை விட அவங்களுடைய எதிரிகளுடைய சேனை ரொம்ப பெரியது. அவனை ஏற்று யுத்தம் பண்ண முடியாது. அவன் பல தேசங்களை ஜெயித்தவன். இப்பொழுது யூதா அவன் முற்றுகை போட்டிருக்கிறான். அவங்களால ஒன்றும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இப்ப இருக்கிறது. அவங்க உள்ளேயும் போக முடியாது, வெளியும் வர முடியாது. அவங்களுக்கு எந்த அந்த பண்டங்களும் உணவு தானியங்கள் உணவுப் பொருட்களும் அவங்களுக்கு உள்ள வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில அந்த ராஜா கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்தான். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் அவன் வைத்த நம்பிக்கையை போல ஒரு ராஜாவும் வைக்கவில்லை என்று சொல்லி ஆண்டவரே இந்த இடத்துல நமக்கு குறிப்பிடுகிறது நம்ம பார்க்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை. ஏன்னா ஒரு பயம், அவன் என்னெல்லாமோ இந்த ராஜாக்கு பரிசுகள்லாம் கொடுத்து அனுப்புறான், அவன் எதையுமே அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை. அவன் அந்த ஜனங்களோடு கூட அந்த ராஜா பேசுகிறான். தன்னுடைய சேனாதிபதியை அனுப்பி அவன் அந்த ஜனங்களோடு கூட பேசுகிறதை, அந்த ராப்ஷேக் என்ற ஒரு சேனாதிபதியை அனுப்பி அவன் பேசுகிறதை நாம் பார்க்கிறோம். அப்பொழுதும் ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையில இருக்கிற அந்த ராஜாக்கு வேற உதவியே இல்லை. ஆனாலும் கர்த்தர் அவனுக்கு உதவி செய்தார் என்று நாம் பார்க்கிறோம். ஏசாயா தீர்க்கதரிசிட்ட போய் சொல்றாங்க, இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனையை நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார். கேட்கும் போது ஏசாயா தீர்க்கதரிசி ஒரு நம்பிக்கையான வார்த்தையை அவர் சொல்லுகிறார் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அந்த நம்பிக்கை, அவர் கர்த்தர் மேல் வைத்த அந்த நம்பிக்கை, பாருங்க 2 ராஜாக்கள் 19வது வருஷம் 19 20 போதும். பாருங்க, இவர் என்ன செய்கிறார்னா, அவர்கள் பேசின அந்த காரியங்கள், அவர்கள் எழுதி அனுப்பின நிருபங்கள் எல்லாத்தையும் அவர் தேவனுடைய சமூகத்துல கொண்டு போய் வைத்து அவர் ஜெபிக்கிறார், அழுகிறார். அவ்வளவுதான். எங்களுக்கு உதவி செய்வதற்கு ஒரு வழியும் இல்லை, நீர் தான் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவ சமூகத்துல அவர் விண்ணப்பம் பண்ணுகிறார். அப்ப அந்த விண்ணப்பத்துக்கு பதில் தான் இந்த ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் வருகிறது. மேல அந்த 19வது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது, இப்பொழுதும் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, நீர் ஒருவரே தேவனாகிய கர்த்தர் என்று பூமியின் ராஜ்யங்கள் எல்லாம் அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி ரட்சியும் என்று விண்ணப்பம் பண்ணினான். நீர் ஒருவர் தான் பூமியில தேவன், எல்லா ராஜ்யங்களுக்கும் நீர் ஒருவரே தேவன் என்பதை அறியும்படிக்கு எங்களை அவன் கைக்கு நீங்களாக்கி அந்த ரட்சியம் என்று விண்ணப்பம் பண்ணினான். அப்பொழுது ஆமோசின் குமாரனாகிய ஏசாயா அந்த தீர்க்கதரிசி எசேக்கியாவுக்கு சொல்லி அனுப்புறான், கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்டார் என்று சொல்லி அவர் செய்ததை பார்க்கலாம். கடைசியில என்ன நடந்ததுன்னா, அந்த ஒரு சம்பவத்தை அவள் கேட்டு அவன் தேசத்துக்கு அவன் திரும்பி போவான் என்று சொன்னது போலவே வேறு ஒரு தேசத்துல உள்ளவங்க அந்த தேசத்துல அசீரியால யுத்தம் பண்ண வந்திருக்கிறார்கள் என்ற செய்தி அவனுக்கு சொல்லப்படுகிறது. அவன் எல்லாத்தையும் அப்படியே விட்டு அங்க போயிட்டான். அப்புறம் அவனுடைய தேவர்களுடைய அந்த கோயில்ல போய் அந்த ராஜா பணிந்து கொள்ளும் போது
அவனுடைய சொந்த குமாரர்களாலே அவன் கொல்லப்பட்டான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க யாருமே உதவி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்த அந்த எசேக்கியாவுக்கு கர்த்தர் மேல மாத்திரம் நம்பிக்கையா இருந்து அவன் யுத்தமும் பண்ணல, அவங்களுக்கு விரோதமாய் ஒன்றுமே செய்யல, அவங்களுக்கு அடிபணிந்தும் போகல. அவன் எப்பொழுது அவன் அரண்மனையில இருந்து பூட்டி கொண்டு உள்ள இருக்கிற அவ்வளவுதான், அவங்களுடைய கோட்டை சுவரை பூட்டி கொண்டு அவங்களுடைய அந்த தேசத்துக்கு நகரத்துக்குள்ளதான் உள்ள மட்டும்தான் இருக்கிறாங்க. வேற எதுவுமே அவங்களுக்கு சொல்லல, எதுவுமே செய்யல. கர்த்தரை மாத்திரம் நம்பி கர்த்தர்கிட்ட மாத்திரம் விண்ணப்பம் பண்ணி கொண்டு அவன் இருக்கிறதுனால தேவன் அவனுடைய விண்ணப்பத்தை கேட்டு கர்த்தரை மாத்திரம் நம்பி இருந்ததுனால தேவனே அவனுக்கு விரோதமா யுத்தம் பண்ணி அவர்களை அந்த தேசத்தை விட்டு விலகி, ஆண்டவரும் பெரிய அளவுல யுத்தம் பண்ணல, ஒரு செய்தி வருகிறது, அவன் அதை விட்டுட்டு அப்படியே அந்த விட்டு கடந்து போனான் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் எசேக்கியாவை குறித்து சொல்லும் போது இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. அவன் 18:5 நம்ம வாசித்தோம், இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்த நம்பிக்கையிலே அவனுக்கு பின்னும் அவனுக்கு முன்னும் யூதாவின் ராஜாக்கள் எல்லாம் அவனை போல் ஒருவனும் இருந்ததில்லை என்று. அவனை போல ஒருவரும் நம்பிக்கை வைக்கவில்லை கர்த்தர் மேல, யூதாவின் ராஜாக்கள்ல. அப்படி ஒரு நம்பிக்கை வைத்திருந்தான் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் அதனால அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவனை விடுவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். 2வது காரியம், அந்த தானியேலையும் அந்த சாத்ராக் மேசாக்கையும் ஆண்டவர் விடுவிப்பதற்கு இன்னொரு காரியம். தானியேல் 9வது அதிகாரம் 23வது வசனத்துல முதல் பகுதியை வாசிக்கலாம். போதும், நீ மிகவும் பிரியமானவன், அதனால அந்த கட்டளை நீ வேண்டிக் கொள்ளும் போதே கட்டளை வெளிப்பட்டது என்று இந்த இடத்துல சொல்லுவதை பார்க்கிறோம். பாருங்க, அவன் தானியேல் கர்த்தருக்கு மிகவும் பிரியமான ஒரு தேவனுடைய மனுஷனாய் காணப்பட்டபடியினால் கர்த்தர் அவனை அந்த இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து அவனை தப்புவித்தார், அவனை விடுவித்தார் என்று பார்க்கிறோம். தேவனுக்கு பிரியமான ஒரு பிள்ளையாய் நம்ம வாழும் போது தேவன் நிச்சயமாய், கர்த்தர் நிச்சயமாய் நம்மை இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, இக்கட்டான சூழ்நிலையிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார். நீதிமொழிகள் 15வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கும் போது, நீதிமொழிகள் 15:8, செம்மையானவர்களுடைய ஜெபமோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. இந்த தானியேல் செம்மையான ஒரு மனுஷனாய் காணப்பட்டபடியினால் அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார். அவன் தேவனுக்கு பிரியமாய் அவன் இருந்ததுனால அவனை ஆண்டவர் விடுவித்தார் என்று நம்ம பார்க்கிறோம். என்னாகும் 24:1 நம்ம வாசிக்கும் போது, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. அப்ப தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதுதான் தேவனுக்கு பிரியமே ஒழிய மற்ற ஜனங்களை ஆசீர்வாதமாய் வாழ்றதை விட தம்முடைய ஜனம் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விரும்புகிறார். அப்ப தேவனுக்கு பிரியமாய் நம்ம இருக்கும்போது, தேவனுக்கு பிரியமாய் நம்ம வாழும் போது தேவன் நிச்சயமாய் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு அவர் போதுமானவரா இருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். அதனால்தான் தாவீது என் இருதயத்துக்கு, தாவீதை குறித்து ஆண்டவர் சொல்லும் போது அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லுகிறார். அப்ப தேவனுடைய இருதயத்துக்கு அவன் ஏற்றவனாய் அவன் இருந்தபடினால் ஆண்டவர் அவனை எல்லா இக்கட்டுகளுக்கும் அவனை நீங்களாக்கி விடுவித்தார் என்று நாம் பார்க்கிறோம். தாவீது சொல்லும்போது என்னை எல்லா இக்கட்டுகளுக்கும் என்னை நீங்களாக்கி தேவன் என்னை விடுவித்தார் என்று சொல்கிறார். அப்ப எல்லா இக்கட்டுகளுக்கும் விடுவிப்பதற்கு காரணம் தாவீது அவன் கர்த்தருக்கு பிரியமான ஒரு மனுஷனாய் காணப்பட்டான், இருதயத்துக்கு ஏற்ற ஒரு மனுஷனாய் அவன் காணப்பட்டான் என்று நம்ம பார்க்கிறோம். சங்கீதம் 85 1வது வசனத்தை வாசிக்கலாம். கர்த்தாவே தேசத்தின் மேல் நீ பிரியம் வைத்து யாக்கோபின் சிறையிருப்பை திருப்பு. அவர் தேசத்தின் மேல், இஸ்ரவேல் தேசத்தின் மேல் அவர் பிரியம் வைத்து, நம்மேல் அவர் பிரியம் வைக்கும் போது, நம் தேவனுக்கு பிரியமாய் நம்ம நடக்கும் போது, இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துல ஆண்டவரை விட்டு அவர்கள் மறந்து அவர்களை விட்டு விட்டு விலகி போனார்கள், அவர் பின்வாங்கி போனார்கள். ஆனாலும் ஆண்டவருடைய பிரியம் அந்த ஜனத்தின் மேல், தம்முடைய ஜனத்தின் மேல் தான் எப்பொழுதும் இருந்தது என்று நம்ம பார்க்கிறோம்.
ஏன்னா தம்முடைய ஜனத்தை ஆண்டவர் அதிகமாய் நேசித்தார். அது மாத்திரமல்ல, முற்பிதாக்களாகிய ஆபிரகாம், ஈசாக், யாக்கோப் என்பவர்களுக்கு செய்த வாக்கு தத்தங்களை அவர் நினைவு கூர்ந்து, அவர்களோடு செய்த உடன்படிக்கையும் வாக்கு தத்தங்களையும் அவர் எப்பொழுதும் நினைவிலே வைத்திருந்தார், நினைவு கூர்ந்தார். அதனால்தான் ஒரு இஸ்ரவேல் ஜனங்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்து அவர்கள் விட்டு விலகி போன பிற்பாடு கூட அவர் அந்த தேசத்து மேல் பிரியம் வைத்து அந்த தேசத்துடைய சிறையிருப்பை அவர் திருப்பினார் என்று நாம் பார்க்கிறோம். அதனால்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அனுப்பும் போது கூட முதலாவது அந்த யூதா ஜனங்கள், இஸ்ரவேல் ஜனங்கள் முதலாவது ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதுதான் தேவனுடைய பிரியமாய் இருந்தது. அவர்களுக்குள்ளதான் ஆண்டவர் இயேசுவை முதலாவது அனுப்பினார். அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் போனார்கள். அந்த ரட்சிப்பு நமக்கு, பிரஜாதியாகிய நமக்கு வந்தது. உலகம் முழுவதும் ரட்சிப்பதுதான் தேவனுடைய திட்டம். எல்லா மனுஷனையும் ரட்சிப்பதுதான் தேவனுடைய திட்டமா இருந்தாலும் முதலாவது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், தம்முடைய சொந்த ஜனம், வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த ஜனம் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாய் இருந்தபடினால்தான் ஆண்டவராகி இயேசு அந்த யூதா, அந்த இஸ்ரவேல் ஜனங்களை சுற்றிலே அவருடைய ஊழியங்கள் முழுவதும் இருந்தது. யூதேயா, சமாரியா, அந்த கலிலேயா சுற்றிலும் தான், அந்த இஸ்ரவேல் தேசம் முழுவதும் சுற்றியே அவருடைய ஊழியங்கள் இருந்தது என்று நாம் பார்க்கிறோம். அதான் முதலாவது பிள்ளைகள் திருப்தியாகட்டும் என்று சொல்லுகிறார். பிள்ளைகள் அப்பத்தை நாய்க்குட்டிகள் போடுவான் என் புறஜாதியாகிய அந்த கானானிய ஸ்திரீ வந்து கேட்கும் போது ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை அந்த ரட்சிப்பை குறித்து சொல்லுகிறார். முதலாவது பிள்ளைகள் திருப்தியாகட்டும், அதுக்கப்புறம் பார்த்துக்கொள்ளலாம் என்று சொல்கிறார். அப்போ பாருங்க, அந்த ரட்சிப்பு தேவன் அந்த தேசத்தின் மேலும் தம்முடைய ஜனத்தின் மேலும் அவர் மிகவும் பிரியமா இருந்தபடினால்தான் அவர் அவர்களை ஒருபோதும் கைவிடாமல் இன்னும் வரைக்கும் ஆண்டவராக இயேசுவை தேவனுடைய குமாரன் என்றும் இயேசு கிறிஸ்து தான் ரட்சகர் என்பதை விசுவாசியாத அந்த தேசத்தின் ஜனங்களை ஆண்டவர் கைவிடாமல் இன்னும் வரைக்கும் அவர்களை பாதுகாத்து அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. காரணம், அந்த தேசத்தின் மேல் அவர் வைத்த பிரியமும் தம்முடைய தாசனாகிய ஆபிரகாம், ஈசாக் போன்ற அவருடைய பிள்ளைகளுக்கு பண்ணின உடன்படிக்கையும் அவர்களுக்கு செய்த வாக்கு தத்தங்களும் தான் காரணமா இருக்கிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளாத அந்த இஸ்ரவேல் ஜனத்தை, இஸ்ரவேல் தேசத்தை இன்னும் வரைக்கும் ஆண்டவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார் என்று நம்ம பார்க்கிறோம். பாருங்க, தம்முடைய அவருக்கு பிரியமாய் இருப்போமானால், அவருக்கு தேவனுக்கு நம் பிரியமாய் நம்ம நடப்போமானால், இந்த தாசர்கள் தேவனுக்கு பிரியமாய் இருந்தபடி என் தாசன் எனக்கு பிரியமான என் தாசனே என்று ஆண்டவர் தானியேலை நம்ம அழைக்கிறதை நம்ம பார்க்கிறோம். அவருக்கு நம்ம பிரியமாய் நம்ம இருக்கும்போது அவர் நிச்சயமாய் நம்மளை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராய் உண்மை உள்ளவராய் இருக்கிறார் என்று பார்க்கிறோம். மூன்றாவது காரியம், நீதிமொழிகள் 12வது அதிகாரம் 22வது வசனத்தை வாசிக்கலாம். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம் என்று சொல்லப்படுகிறது. உண்மையாய் நடக்கிற ஜனங்களை, ஏன்னா உண்மையாய் நம்ம நடந்தாலே நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டியிருக்கும். பொய்யும் புரட்டும் பேசுறவங்களுக்கும் எல்லா தீமையான காரியங்கள் செய்வர்களுக்கும் எந்த பிரச்சனையும் வராது. ஏன்னா அவங்க எந்த சூழ்நிலையும் அவங்க தப்பிக்கிறதுக்கு அவங்க எவ்வளவு பொய்னாலும் பேசுவாங்க, என்னன்னாலும் செய்வாங்க, துணிகரமாக செய்வாங்க. ஆனா அந்த உண்மையாய் நடக்கிறவர்களுக்கு, உண்மையை பேசுகிறவர்களுக்கு நிறைய போராட்டங்கள், நிறைய பிரச்சனைகள் அவங்களுக்கு நிச்சயமாய் வருகிறது உண்டு. ஆனா அது எல்லாவற்றிலிருந்தும் நம்மளை கர்த்தர் தான் நம்மளை பாதுகாக்கிற தேவனா இருக்கிறார் என்று பார்க்கிறோம். சமீபத்துல ஒரு செய்தி கூட நீங்க படிச்சிருப்பீங்க. இராணுவத்துல ஒரு தளபதிக்கு நடந்த, ஒரு மேஜருக்கு நடந்த ஒரு சம்பவம். அவர் அங்க ஒரு எல்லா தெய்வத்துக்கும் ஒரு வழிபாடு நடத்துவார்கள். இப்ப நடந்த சம்பவம் சில வருஷங்களுக்கு முன்பாக தீர்ப்பு இப்பதான் வந்தது. எல்லா தெய்வங்களுக்கும் சேர்த்து வைத்து ஒரு வழிபாடு நடத்துவார்கள். அதுக்கு அவங்க போக வேண்டிய சூழ்நிலை, அவங்க போவாங்க. ஆனா இவர் மாத்திரம் அந்த வழிபாடுக்குடைய சடங்குகளை செய்யலை. ஏன்னா இவர் கிறிஸ்தவர், சாமுவேல் அவருடைய பெயரு, செய்யவில்லை. அவர் மட்டும் நான் இதை செய்ய மாட்டேன்னு மறுத்துட்டார். மறுத்ததுனால அவங்க உயர் அதிகாரிகள் கட்டாயம் நீ செய்துதான் ஆக வேண்டும் இதாய் அப்படின்னு சொன்னதுனால அவர் செய்யவே இதை முடியாது அப்படின்னு மறுத்ததுனால அவருடைய வேலையை விட்டு, அவர்கள் ஒழுங்கீனமாய் இராணுவத்துல நடந்து கொண்டாருன்னு சொல்லி அவரை வேலையை விட்டு நீக்கிட்டாங்க. வேலையை விட்டு நீக்கினதுனால அவர் வழக்கு போடுறாரு. குஜராத் நீதிமன்றத்துல முதல்ல வழக்கு போடுறாரு. உயர் நீதிமன்றம் தீர்ப்பு சொல்லுது, இராணுவம் எடுத்த நடவடிக்கை சரி அப்படின்னு சொல்லுது. ஆனா இவர் மறுபடியும் உச்ச நீதிமன்றத்துல வழக்கு போடுகிறார். உச்ச நீதிமன்றத்திலையும் அவங்க இராணுவம் உங்களை நீக்கினது சரிதான் என்று சொல்லி தீர்ப்பு சொல்றாங்க. எவ்வளவு பாருங்க, உண்மையாய் நடக்கிற மனுஷனுக்கு வருகிற தீமையான. இதுல வேற என்னன்னா, ஒழுங்கு நடவடிக்கை எடுத்து அவர்களை பணியிலிருந்து நீக்கிறதுனால அவங்களுக்கு பென்ஷனும் கிடையாதான், எந்த கிராஜுவேட்டி, எந்த பணபலனும் அவங்களுக்கு கிடையாது. ஒன்றும் இல்லாம அவங்க வேலையை விட்டு வெளியே வர வேண்டிய ஒரு சூழ்நிலை அவருக்கு இருந்தது.
ஆனா அவங்க எல்லா வழி அவர் வந்து அவர் இந்த கோர்ட்ல வழக்கு நடக்கும்போது இவங்க தரப்புல சொன்னது, நான் எல்லாமே நான் உள்ள போய் நிக்கிறேன், அந்த அந்த எனக்கு கீழே வேலை பார்க்கறவங்களுக்கு வேலை பார்க்கறவங்களுக்கு எல்லாத்துக்கும் நான் கீழ்ப்படி நடக்கிறேன். உள்ள போய் கருவறையில செய்ய வேண்டிய சடங்காச்சாரங்களை மாத்திரம் செய்வதற்கு என்னுடைய மதம் அனுமதிக்கவில்லை, என்னுடைய வேதம் அனுமதிக்கவில்லை. அதனால் நான் அதை மாத்திரம் நான் செய்ய முடியாது. ஏன்னா அங்க இருக்கிறது ரெண்டே தான், ஒரு இந்து கோயிலும் இன்னொன்னு வந்து இது சீக்கிய குருதுவாராவும் மாத்திரம் தான் இருக்கிறதா, வேற எதுவுமே கிடையாது. அங்க இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணும் கிடையாது, கிறிஸ்தவங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. கிறிஸ்தவ அங்க சபை இருக்குமானால் ஒருவேளை அதுக்கு போய் நின்றுக்கலாம். அவர் அதான் சொல்றாரு. அப்போ எல்லா மதத்துக்குள்ள சடங்கு சர்வ சமயம் வந்து அது பிரார்த்தனை என்று சொல்லும் போது எல்லா மதத்துக்குள்ள வழிபாடும் அங்க இருக்கணும்ல. அது உங்க 2 பேருக்கு மட்டும் 2 பேருடைய வழிபாடும் மாத்திரம் நீங்க வைத்திருக்கிறீங்க, அதை எப்படி நாங்க போய் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி, இல்லை எங்களுடைய ஒரு கோயில்ல வந்து நீங்க அப்படி செய்வீங்களா, நீங்க நடத்துவீங்களா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். ஆனாலும் அது அவருடைய பேச்சு எடுபடவில்லை. உண்மையாய் அந்த மனுஷன் இருந்ததுனால வேலை போனது. இப்படிதான் சில நேரங்கள்ல உண்மையா நம்ம நடக்கும்போது நிறைய பிரச்சனைகளை நம்ம சந்திக்க வேண்டி இருக்கும். நான் பொய் சொல்ல மாட்டேன், இந்த இடத்துல நான் உண்மையா நடப்பேன். இப்படிதான் தானியேலுக்கு நடந்தது. தானியேல் 6வது அதிகாரம் 4வது வசனத்தை பாருங்க. தானியேல் மேல இருந்த பொறாமை நிமித்தம் பிரதானிகளும் தேசாதிபதிகளும், ஏன்னா எல்லாவற்றுக்கும் மேலாய் ஆண்டவர் அவனை உயர்த்தி வைத்திருந்தார். அவனை வேற எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்கலாம் என்று சொல்லி குற்றம் கண்டுபிடிக்க அலையிறாங்க. ஆனா அவன் உண்மையுள்ளவனாய் இருந்தபடினால் யாதொரு குற்றமும் சுமத்த முடியவில்லை என்று குறையும் காணப்படவில்லை என்று. அதனால்தான் அவன் உண்மையா இருந்ததுனால்தான் சிங்ககபிக்கு போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது. வேற ஒன்னும் கண்டுபிடிக்க முடியலன்னு அவன் தெய்வத்தை குறித்து அவன் அடுத்த வசனத்தை வாசிக்கும் போது, அப்பொழுது அந்த மனுஷர் நாம் இந்த தானியேலை அவனுடைய தெய்வத்தை பற்றின வேத விசேஷத்திலே குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடித்தால் ஒழிய அவனை வேறொன்றிலும் குற்றப்படுத்தும் முகாந்தரத்தை கண்டுபிடிக்க கூடாது என்றார்கள். எவ்வளவு தூரத்துக்கு அவன் ஆராய்ச்சி பண்ணியிருக்கான். இவனை எதுல குற்றம் அடிக்கலாம்? ஏன்னா இவன் தெய்வத்து விஷயத்துல மாத்திரம் விட்டு கொடுக்க மாட்டான், அதுல மட்டும் இவன் உறுதியா நிற்பான் அப்படிங்கிறது அவனுக்கு தெரிஞ்சிருக்கிறது. அதனாலதான் மற்ற எதுலையும் இவனை குற்றம் கண்டுபிடிக்க முடியாது, மற்ற எல்லா காரியத்திலும் உண்மையா இருக்கிறான். ராஜாட்ட போய் நம்ம சொல்ல முடியாது, நிரூபிக்க முடியாது. அப்ப இவன் தெய்வத்துக்கு அடுத்த காரியத்தை குற்றம் படிக்கலாம் என்று தந்திரமாய் செய்த அந்த ஆலோசனை தான் இவனை எப்படியாயிலும் அந்த அவன் ராஜாவையே அந்த மறைத்து, இவன் உள்ளத்துல இருக்கிற அந்த காரியத்தை மறைத்து அவன் பாருங்க போய் அந்த ஆட்கள்லாம் எவனாயிலும் 30 நாட்கள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர எந்த தேவனையாகிலும் மனுஷனையாகிலும் நோக்கி யாதொரு காரியத்தையும் குறித்து விண்ணப்பம் பண்ணினால் அவன் சிங்கக்கபிலே போடப்பட ராஜா கட்டளை பிறப்பித்து உறுதியான தாக்கீது செய்ய வேண்டும் என்று ராஜ்யத்துடைய எல்லா பிரதானிகளும் தேசாதிபதிகளும் பிரபுக்களும் மந்திரிமார்களும் தலைவர்களும் ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். அவர் தாவீதுக்கு அந்த தானியேலுக்கு விரோதமாய் எல்லாரும் கூட்டம் கூட்டிட்டான். இவன் மாத்திரம் தனியா இருக்கான். தெய்வத்துக்கு அடுத்த காரியத்துல உறுதியா இருக்கிறதுனால அவ்வளவு பேரும் கூட்டம் கூடி இவனுக்கு இந்த விஷயத்தை தவிர வேற எதுவும் குற்றம் கண்டுபிடிக்க முடியாது. ஆனால் ராஜாவையே போய் குழப்புறான். ஏன்னா ராஜா தானியேல் மேல நிச்சயமாய் அவர் அந்த அன்பாய் இருப்பார், நேசிப்பார், தானியேல் மேல ஒரு மரியாதை இருக்கிறது என்பது தெரியும். அதெல்லாம் மறைச்சி நீர் இப்படிப்பட்ட காரியத்தை ராஜாவையே உசுப்பேத்துறாங்க பாருங்க. நீர் உம்மை தவிர வேற யாரையும் வணங்கக்கூடாது 30 நாள் வரைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை போடும் அப்படின்னு சொல்லி ராஜாவையே உசுப்பேத்தி அவரை ஒரு கட்டளையை போட வைத்து முத்திரையும் வாங்கி கொண்டார்கள் என்று பார்க்கிறோம். ராஜா வெள்ளம் தெரியுமா, அவர் விஷயம் தெரியாம உள்ள இவங்க மனசுக்குள்ள இருக்கிற காரியம், இவன் தந்திரமா செய்கிற காரியம் தெரியாம அவர் முத்திரை போட்டார். அதுக்கப்புறம் தான் அவருக்கு வேதனை. இந்த தானியேலை குறித்து குற்றம் பண்ணும் போதுதான் அவருக்கு அந்த கஷ்டம் வருகிறது. அதனாலதான் சொல்றாரு, அவர் எப்படி ஆகிலும் அந்த 14வது வசனத்துல நம்ம வாசித்தோம், ராஜா அந்த வார்த்தைகளை கேட்டபோது தன்னில் மிகவும் சஞ்சலப்பட்டு தானியேலை காப்பாற்றும்படிக்கு அவன் பேரில் தன் மனதை வைத்து அவனை தப்புவிப்பதற்காக சூரியன் அஸ்தமிக்கும் மட்டும் பிரயாசப்பட்டு கொண்டான். ஆனா யாருமே அதை விடல. அப்பொழுது அந்த மனுஷர் ராஜாவின் இடத்தில் கூட்டமாய் வந்து, ராஜா கட்டளையிட்ட எந்த தாக்கீதும் கட்டளையும் மாற்றப்படக்கூடாது என்பது மேதியருக்கும் பெர்சியருக்கும் பிரமாணமா இருக்கிறது என்று அறிவீராக. ராஜாட்டே சொல்றான்,
இப்படிப்பட்ட கட்டளை எல்லாம் நம்ம சட்டங்கள்லாம் நம்ம தேசத்துல இருக்கு, உங்களுக்கு தெரியாதா? அதனால அவன் நிச்சயமாய் அவன் சிங்க கையில் தான் போடப்பட வேண்டும் என்று அவன் சொன்னதுனால ராஜாவாலே ஒன்றும் செய்ய முடியல. சில நேரங்கள்ல நமக்கு யாரும் உதவி செய்யணும்னு நினைச்சா கூட நமக்கு உதவியே செய்ய முடியாத ஒரு இக்கட்டான சூழ்நிலை கூட நமக்கு வருகிறது உண்டு. ஆனாலும் அந்த இடத்துல நம்ம இடைவிடாமல் நம்ம ஆராதிக்கிற நம்ம தேவன் மாத்திரம்தான் நம்மோடு கூட இருக்க முடியும். எந்த சூழ்நிலையிலும் அவர் மாத்திரம்தான் இருந்து நம்ம தப்பிக்க முடியும். ஒருவேளை மனுஷெல்லாம் கைவிடலாம், மனுஷன் நமக்கு உதவி செய்யணும்னு நினைச்சாலும் செய்ய முடியாது. இந்த ராஜா இந்த தானியேலுக்கு உதவி செய்யணும்னு நினைக்கிறார், ஆனாலும் அவரால் முடியலை. அப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலை வந்தாலும் நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது, உண்மையாய் நம்ம நடக்கும்போது, தேவனுக்கு முன்பாகவும் மனுஷனுக்கு முன்பாகவும் எல்லாருக்கும் முன்பாக நம்ம உண்மை உள்ளவர்களா இருக்கும்போது நம்மை நிச்சயமாய் அவரை விடுவிப்பதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார். அவர் தானியேலின் தேவன், அதே தேவனை தான் நாமளும் ஆராதிக்கிறோம். எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நம்மளை அவர் நடத்துவதற்கு அவர் போதுமானவராக இருக்கிறார் என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆனால் நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் நம்மை எல்லா சூழ்நிலைக்கும், எல்லா இக்கட்டுகளுக்கும், கஷ்டங்களுக்கும், நிந்தையான பேச்சுகளுக்கும், போராட்டங்களுக்கும் அவர் விடுவிக்க அவர் வல்லவர். நாம தெய்வத்துக்கு முன்பாய் நம்ம உண்மையாய் அவரை விசுவாசித்து நம்பிக்கையோடு நம்ம இருக்கும்போது அவர் நம்ம எல்லா சூழ்நிலைக்கும் விடுவித்து நம்மளை காக்க வல்லவராக. நம்ம எழுந்து நம்ம செபிக்கலாம். ஹல்லேலூயா. ஜீசஸ். ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. எங்களுக்காய் கல்வாரி சிலுவையில் ஆண்டவரே நீர் மரித்து எங்களுக்காய் பாடுகளை பற்றி ஆண்டாலும் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தீரப்பா. ஹல்லேலூயா. எங்களுடைய பாவத்தின் சாபத்தை எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில நீர் எங்களுக்காய் சுமந்து தீர்த்து விட்டீர் ஆண்டவரே. உங்க நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களை நீர் தகுதியுள்ளவர்களாய் நீதிமானாய் மாற்றுகிறீர். உம்முடைய இரத்தத்தால் ஆண்டவரே எங்களை மீட்டெடுத்துக்கிறீர். உம்முடைய இரத்தத்தால் ஆண்டவரே எங்களை கழுவி சுத்திகரித்திருக்கிறீர். உம்முடைய இரத்தமே எங்களை நீதிமானாய் மாற்றியிருக்கிறீர். இந்த நாள் நம்முடைய சமூகத்தில் எங்களை கொண்டு வந்து நிற்கிறது அந்த உன்னதமான தேவனை ஆராதிப்பதற்கும் பணிந்து கொள்வதற்கும் தொழுது கொள்வதற்கும் உம்முடைய ரத்தமே எங்களை தகுதிப்படுத்திருக்கிறது. நீர் கல்வாரி சிலுவையிலே சிந்தின அந்த ரத்தம் எங்கள் மேல் தெளிக்கப்பட்டிருக்கிறது. அதனால் நாங்கள் இந்த கிருபாசன தண்டலை நாங்கள் தைரியமாய் வந்து நிற்கிறோம் ஆண்டவரே. உங்களுடைய கிருபையினால் எங்களை மூடுவீராக, எங்களை இன்னும் தகுதிப்படுத்துவீராக, கிருபைக்குள் எங்களை மறைத்துக்கணும். உங்களுடைய கரத்துல எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். ஒரு வேத வசனங்களை நான் வாசிக்கிறேன். லூக்கா எழுதின சுவிசேஷம் 22வது அதிகாரம் 15 to 20 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன்.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுவதற்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையா இருந்தேன். தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும் நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களை சொல்லுகிறேன் என்று சொல்லி, அவர் பாத்திரத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி, நீங்கள் இதை வாங்கி உங்களுக்குள்ளே பங்கிட்டுக் கொள்ளுங்கள். தேவனுடைய ராஜ்யம் வருமளவும் நான் திராட்சைப்பழ ரசத்தை பானம் பண்ணுவதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பின்பு அவர் அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமாயிருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் கொடுத்து, இந்த பாத்திரம் உங்களுக்காக சிந்தப்படுகிற என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது என்றார். இன்னொரு பகுதி வேத பகுதி வாசிக்கிறேன். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 23 28 வரைக்கும் உள்ள வசனங்களை வாசிக்கிறேன். நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமாக இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க, எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் ரத்தத்தையும் குறித்து குற்றமுள்ளவனாய் இருப்பான். எந்த மனுஷனும் தன்னைத்தானே சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். ஆமாம், பந்திக்காக மோசஸ் அவங்க ஸ்தோத்திரமானவரே, கர்த்தாவே நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே,